கன்யா வாமா உட்காரு. என்ன நீ மட்டும் திடீர்னு வந்திருக்க? மாப்பிள்ள இல்ல? இனிமே நான் அந்த வீட்டுக்கு போக மாட்டேன்ப்பா. உங்க கூடயே இருந்துட்டுமா? என்னாச்சுமா? ஏன் இப்படி பேசுற? இல்லப்பா, என்னால அந்த வீட்டுல வாழவே முடியாதுப்பா. என்னைய அம்மா விட்டு தனியா இருக்கல, அதனால உனக்கு அப்படி தோணுது. ஐயோ அப்படிலாம் இல்லப்பா, அவங்க நல்லவங்களே இல்லப்பா, என்ன ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்கப்பா. உங்களுக்கு கூடுதலா கொஞ்சம் நகை போறேன்னு சொல்லியிருந்தோம். அது போட கொஞ்சம் டைம் ஆகுறதுனால அப்படி யோசிப்பாங்கம்மா. நீ அதை பத்தி எதுவும் யோசிக்காத, நான் அவங்க கிட்ட பேசிக்கிறேன். இல்லப்பா, நான் சொல்ல வரது உங்களுக்கு புரிய மாட்டேங்குதுப்பா. இல்லம்மா, நீ சாப்பிட்டு ரெஸ்ட் எடு. மாப்பிள்ள கிட்ட பேசிட்டு வரேன். ஏய் ரித்து, வா வா, எப்ப வந்த? எப்படி இருக்க? மாப்பிள்ள வந்திருக்காரா? அவன் நல்லவனே இல்லம்மா, நம்மள நல்லா ஏமாத்திருக்காங்க. என்ன டெய்லி டார்ச்சர் பண்றாங்கம்மா. ஏன், நீ ஏற்கனவே ஒரு பையனை விரும்பினியா? அதுதான் மாப்பிள்ளைக்கு தெரிஞ்சிச்சா? நீயே இப்படி பேசினா எப்படி? நீயாவது என்ன புரிஞ்சுக்கம்மா. இல்ல, எனக்கு மாப்பிள்ளைய பத்தி நல்லா தெரியும். அவரு தங்கமானவர். நீதான் தேவையில்லாம அவர்கிட்ட ஏதாவது சண்டை போட்டிருப்ப. எனக்கு அந்த வீட்டுக்கு போகவே பிடிக்கலம்மா, நான் போக மாட்டேன். ஏய் ரித்து, அது உனக்கு புது இடம்ல, இப்ப அப்படிதான் இருக்கும். எல்லாம் கொஞ்சம் நல்லா சரியாயிடும். அம்மா, நான் சொல்றத ஒரு நிமிஷமாவது கேளேன். நீ இப்படிதான் ஏதாவது சொல்லிட்டே இருப்ப. நீ போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா, அம்மா உனக்கு சாப்பிடறதுக்கு ஏதாவது எடுத்து வைக்கிறேன். போ. என்ன மன்னிச்சிருங்கப்பா. அம்மா, நான் போறேன். அவன் கொடுக்கிற டார்ச்சர் என்னால தாங்க முடியல. மென்டலா இவங்க எல்லாம் டார்ச்சர் பண்றாங்க, பிசிக்கலா அவன் டார்ச்சர் பண்றான். என்னால லைஃப் லாங் உங்களுக்கு பாரமா இருக்க முடியாது. என்னோட உலகமே நீங்களும் அம்மாவும் தான். நீங்க என் மேல வச்சிருந்த கனவு, ஆசை எதுவுமே நடக்காம போயிடுச்சு. எனக்கு யார்கிட்ட சொல்றதுன்னு தெரியலம்மா. யார்கிட்ட சொன்னாலும் வாழ்க்கைனா இப்படிதான் இருக்கும், நீ பொறுத்துக்கோன்னு சொல்றாங்க. நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு யாருமே புரிஞ்சுக்கவே மாட்டேறாங்க. நீங்க கூட நான் பொய் சொல்றேன்னு நினைக்கலாம். நான் பொய்யெல்லாம் சொல்லல. இதுக்கு மேல என்னால இருக்க முடியாது. என் உலகமே நீங்களும் அப்பாவும் தான். உங்களை நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். எனக்காக நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும்மா. என்ன மன்னிச்சிருங்கப்பா. நான் போறேன்ப்பா. நான் போறப்பா. கவினோட அப்பா அம்மா எல்லாரும் என்ன பிளான் போட்டுதான் கல்யாணம் பண்ணிருக்காங்கப்பா. இந்த தடவை யாரும் என்ன வந்து காப்பாத்த போறாங்கன்னு நம்ப போறது இல்ல. நான் பிறந்ததே தப்புப்பா. கவினோட வீட்டுக்கு போனீங்கன்னா ட்ரெஸ்ஸிங் ரூம்ல ஒரு டிரா இருக்கும். அதுல மாமா பாப்பாத்தி அம்மா போட்ட நகை எல்லாம் அதுல இருக்கு. ரைட் சைட்ல கவின் வீட்டுல போட்ட நகையும், நீங்க முதல்ல எனக்கு போட்ட செயின், ஒத்த வளையல், மயில் போட்ட தோடெல்லாம் இருக்கு.
நீங்க இன்னொரு ட்ரெஸ்ஸிங் ரூம் போனீங்கன்னா அதுல நீங்க எனக்கு போட்ட நகை 2 லட்சம் பணம் எல்லாம் இருக்கு. அதோட சாவிய பாத்ரூம் போற வரையில இருக்கிற டிரால வச்சிருக்கேன். என் தலையில என்ன எழுதி இருக்கோ அதானப்பா நடக்கும். இதுக்கு மேல எதுவும் மாற போறது இல்ல. நான் போறப்பா. நான் கோழை ஆயிட்டேன்ப்பா. எனக்கு பயமா இருக்கு. கவின் வீட்டுல உங்களதான் தப்பா பேசுவாங்க. இந்த ஆடியோவை போட்டு காட்டுங்க. என்னால யாரும் தலை குனிய வேண்டாம். எனக்கு இன்னொரு லைஃப் தேடுறதுக்கு உடம்புலயே தெம்பில்ல, மனசுலயே தெம்பில்லப்பா. நான் போறேன்ப்பா. நான் போறேம்மா. சார், பேர் என்ன? அஜய் சார். எந்த ஊரு? கிராப்பட்டி. இந்த ஊரை பத்தி நான் கேள்விப்பட்டதே இல்லையே. கேள்விப்பட்டது இல்லைன்னா எங்க ஆளுங்க யாரும் அந்த ஊர்ல இல்லைன்னு அர்த்தம். என் பொண்ணு உனக்கு எப்படி தெரியும்? சென்னையில பழக்கம் சார். என் பொண்ணு அவ ஃப்ரெண்ட்ஸ் கூட சென்னையில பீச்சுக்கு போகணும்னு ஒரு தடவை சொன்னான். ஆமா, நீ ட்ரெயின்ல டிக்கெட் புக் பண்ணி போவியா இல்ல வித்தவுட்டா? ஏன்னா என் பொண்ணுக்கு ட்ரெயின்ல டிக்கெட் புக் பண்ண தெரியாது. ஃபிளைட்ல தான் டிக்கெட் புக் பண்ணுவா. அதான் கேட்டேன். என்னப்பா நிக்க வச்சே பேசிட்டு இருக்கீங்க? நமக்கு முன்னாடி சரிக்கு சமமா உட்கார்ந்து பேச தகுதி இல்லைன்னு தெரிஞ்சுதான் நினைக்கிறான். அப்ப பணம் தான் வாழ்க்கைன்னு முடிவு பண்ணிட்டீங்களா? அப்படி இல்லம்மா, அவன் கிராமத்தை விட வீடு பெருசு. எனக்கு பணம் முக்கியம் இல்ல, உன் சந்தோஷம் தான் முக்கியம். பா, அவன் என்ன நல்லா பாத்துப்பான்பா. நான் உன் கூட இருந்தா சந்தோஷமா இருப்பேன்ப்பா. ஒண்ணுமே இல்லாதவன் உன்னை எப்படிமா நல்லா சந்தோஷமா பாத்துக்க முடியும்? நீ என்ன நினைக்கிறீங்க? பா வேணாம்ப்பா, அவனுக்கு போக வேணான்னு சொல்லுங்கப்பா. நீ உள்ள போமா. பா ப்ளீஸ் பா. எனக்கு தெரியுமா உனக்கு என்ன செய்யணும், எது நல்லதுன்னு. பா ப்ளீஸ் பா, போக வேணான்னு சொல்லுங்கப்பா. என்ன ஜாதி, நல்ல வசதியானு பாத்தீங்களே. உங்க பொண்ணுக்கு பிடிச்சிருக்கான்னு பாத்தீங்களா சார்? அவ வேணான்னு சொன்னப்பவே விட்டுருந்தா அவ இப்ப உயிரோடவாவது இருந்திருப்பா. பாக்குறவங்க தப்பா பேசுவாங்கன்னு சொல்லி சொல்லி உங்க பொண்ணு நீங்களே கொன்னுட்டீங்க.